வணக்கம் சார். டாக்டர், கிட்டத்தட்ட ரெண்டு கட்சிகளுமே இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட சரிக்கு சமானமாக இடத்தில் போட்டியிடுகிறார்கள். இரட்டை இலை சின்னம் போட்டியிடுகிறது. ரெண்டு பார்ட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 170 சீட்டில் ரெண்டு பேருமே மோதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் கூட நீங்கள் இந்த கூட்டணி அமைத்து இப்படி சந்திக்கும் போது இந்த மாதிரி இவ்வளவு சீட்டு தான் வரும். ரெண்டு பேருமே அப்படி தான் நிற்பாங்க. ஆனாலும் இந்த எலெக்ஷனை மட்டும் இதனுடைய ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற இந்த தேர்தல் இரு முகத்தை எங்களுக்கெல்லாம் வேற யாருமே போட்டி இல்லை அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்த டிஎம்கே இந்த எலெக்ஷனை மட்டும் நீங்கள் மொத்தமாக தமிழ்நாடு அணி டெல்லி அணி அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பேசுவதற்கு என்ன காரணம் டாக்டர்? கண்டிப்பாங்க. இதுல மேலோட்டமாக பார்த்தால் இது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த கூட்டணிகளும் இதனுடைய போட்டி தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் என்று சொல்லுவதை பார்த்தால் இது மேலோட்டம் பார்த்தா என்னப்பா அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சியை விட்டுட்டு ஒரு பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இந்தியா லெவல்ல தலைமை வாங்குது, தமிழ்நாட்டுல அதிமுக தலைமை தாங்கி இருக்குது அப்படின்னு மேலோட்டமா பார்த்தா தெரியும். ஆனா உள்ள பூந்து பார்த்தோம்னா அதுல ஒரு கருத்தியல் இருக்கு சார். அது ரொம்ப முக்கியம். அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல, நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா, இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக சேர்ந்த அணி இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அணி டெல்லியில போராட்டம் அப்படின்னா, அதிமுக என்கிற திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கிய அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அணியில அதிமுக இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக எப்படியாவது ஆட்சியை பிடித்து தமிழகத்துல மீண்டும் முதல்வராக வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது. அது நியாயமானதுதான். ஆனா அதற்கு பிஜேபியினுடைய சாதிய மதவாத அந்த உணர்வுகளுக்கு தமிழ் உணர்வை சிதைக்கக்கூடிய உணர்வு, மொழியை சிதறக்கக்கூடிய உணர்வு, தமிழ் மக்களினுடைய அனைத்தையும் கலாச்சாரத்தையும் சிதைக்கக்கூடிய உணர்வுடைய ஒரு தேசிய கட்சியோட இணைந்து பயணிக்கும் பொழுது இந்த டெல்லி அணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் எதிர்ப்பு என்று சொல்வது எதுனா, அவர்கள் வந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து விதமான அடையாளத்தையும் அழித்து விடுவார்கள். அப்ப இந்த கருத்தியல ஒண்ணு பார்த்தோம்னா, திராவிட சித்தாந்தத்தை ஏந்தி நிற்கக்கூடிய இந்த அணி திமுக சார்ந்த அணிகள் டெல்லி அணியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து அது உள்ளே வரவே விடக்கூடாது என்கிற கருத்து தான். அதை ரொம்ப அப்படித்தான் பார்க்கணும். அவர்கள் திரும்ப திரும்ப ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பிஜேபி இருக்கக்கூடிய ஆட்கள் தோழர் சகோதரர் கூட சொன்னாரு, சிறுபான்மை வாக்குகள் முன்னாடி எல்லாம் திமுக சார்ந்த அணிகளுக்கு போயிட்டு இருந்துச்சு, இப்பொழுது அது போவாது, அதை கலைக்கக்கூடிய இன்னொருவர் வந்துட்டாரு, அவர்கிட்ட போனதுனால சிறுபான்மை ஓட்டெல்லாம் அங்க ஓடிடும் அப்படின்னு சொல்லுவதன் மூலம் என்ன அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, அந்த ஓட்டு அவங்களுக்கு போகாது. சிறுபான்மை ஓட்டு என்றுமே பிஜேபிக்கு சார்ந்த எந்த அரசியல் கட்சிக்கும் 5% கூட போகவே போகாது என்பது அவங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கடி. அவங்களுக்கு அற்புதமா தெரியும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை ஓட்டுகள் இங்க போயிருமோ, யாரு திமுக சார்ந்த அணிகளுக்கு போயிருமோ, அப்படி போச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க, அதனால அது பிரியுது பாரு என்று சிறுபான்மை மக்களின் மனதிலே குழப்பத்தை விளைவிக்க நினைக்கிறார்கள். அப்படி குழப்பம் விளைவித்து சிறுபான்மை மக்கள் எங்கே ஓட்டு போடாமல் போய்விட்டால் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும், திமுக அணிகள் தோற்றுவிடும் என்று நப்பாசை காணுகிறார். அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் ஒன்றும், அதாவது அரசியல் தெரியாதவர்கள் அல்ல, அரசியல் படித்தவர்கள். கடந்த கால வாழ்க்கை ஜம்மு காஷ்மீரில் இருந்து, மணிப்பூரில் இருந்து, ஜம்மு காஷ்மீர் மணிப்பூரில் இருந்து, யூபியில் இருந்து, மற்ற இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருந்து இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், கொடுமைகள், அநியாயங்களை எல்லாத்தையும் புரியாதவர்கள் அல்ல, தெரியாதவர்கள் அல்ல. அமித்ஷா மோடி அவர்களுக்கு 2 விதமான டார்கெட் இருக்கு. எப்பப்பெல்லாம் நேஷனல் எலெக்ஷன் வருதோ அமித்ஷா மோடி அவர்களுடைய டார்கெட் என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தான் பாரு, அது பங்களாதேஷ பாரு, வேற நாட்டை பாரு, முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லி மதவாத அரசியலை தூண்டுவது. தமிழகம் போன்ற உள்ளடத்தில் வரும்போது சாதியவாத அரசியலை தூண்டி சிறு சிறு கட்சிகளை தூக்கி பிடித்து நீங்கள் சாதியவாதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது. இப்ப 3வது ஒரு ட்ரெண்ட் அமித்ஷா கொண்டு வந்தாரு. என்ன தெரியுமா? இது எல்லாம் போச்சு. என்ன போச்சு? மதவாதம் போச்சு. இப்ப நக்சல்கள் வந்துருச்சு. பாப்பா, இந்திய நாட்டுல நாங்க வந்துட்டோம், கிட்டத்தட்ட 90% நக்சலை அழித்து ஒழித்து விட்டோம்,
நக்சல்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய விரோதிகள் அப்படின்னு சொல்லி, இல்லாத நல்லவர்களை எல்லாம் நக்சல் என்று சொல்லி நக்சல்களை அழித்து விட்டோம்னா அந்த ஒரு ட்ரெண்ட் கொண்டு இப்ப கொண்டு வர்றாரு. அப்ப இந்த 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 பிஜேபியினுடைய தலைமையினுடைய அரசு ஏன் இது டெல்லி அணிதான் என்று சொல்லுகிறது? அந்த சித்தாந்தத்தை ஒழித்து கட்ட வேண்டும். அவர்களுடைய சித்தாந்தம் என்பது ஒன்றே ஒன்று சித்தாந்தம் தான். இப்ப நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடையும் போது இந்திய நாடு மொழிவாரி மாநிலங்களாக மொழிவழி தேசியங்களாக பிரிந்தது. அப்படித்தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இருக்கு. ஆனால் அவர்களுடைய இப்ப இருக்கக்கூடிய சித்தாந்தம் இந்தியாவை மொழிவழி தேசியமாக பிரிக்க கூடாது. அப்ப எது வழியாக பிரிக்க வேண்டும் என்றால் கலாச்சார ரீதியாகத்தான் இந்தியாவை பிரிக்க வேண்டும் ஒழிய 6-7 இடங்களாக பிரிக்க வேண்டும். இந்த மாநிலங்களை எல்லாம் எடுத்து போட வேண்டும் என்கிற முக்கியமான அஜெண்டா. ஆக திமுகவுடைய தலைமைக்கும் இருக்கக்கூடிய இது நம்மளுடைய டார்கெட் என்பது இன்று நாம் ஜெயிக்கிறோம் தோற்கிறோம், அது பிறகு நாளை அவர்கள் அதிமுகவுடைய சகோதரர் வரட்டும், அதை பத்தி கவலை இல்லை எங்களுக்கு. அவர்கள் வரட்டும், திராவிட சித்தாந்தத்தை ஏந்தவர்கள் தான். ஆனால் என்றுமே இந்த மாதிரி நாட்டை துண்டாடும் மதவாத ஜாதியவாத உணர்வை கொண்டிருக்கக்கூடிய பாஜக என்றுமே காலூன்றி விடக்கூடாது என்கிற காரணத்தினால்தான் இந்த கூட்டணி டெல்லிக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படி என்று சொல்லக்கூடிய கருத்தியலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே 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 டாக்டர், ஆனா நீங்க இதுக்கு முன்னால இந்த மாதிரி பிஜேபியை காட்டி பிஜேபி வந்துரும் இப்படின்ட்டு சொல்லி நீங்க இன்னும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மத்தியில பிஜேபி மீதான அபிமானம் கொஞ்சம் கூட கூடாமலே இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? திமுக சொல்வதை போல அதே அந்த வெறுப்பு மனோநிலை இன்னுமே இருக்கிறது அப்படின்ட்டு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதாவது அப்படி நம்ம நம்ப கிடையாது. எப்படி பாத்தீங்கன்னாங்க, இப்ப உதாரணத்துக்கு அதிமுகல ஒருத்தருக்கு இப்ப கடைசியா ஒரு உதாரணத்துக்கு சீட்டு கொடுக்கல. கள்ளக்குறிச்சி சீட்டுக்குள்ள ஒன்றிய செயலாளர் அவங்க மனைவிக்கு சீட்டு கொடுக்கல. உடனே என்ன பண்றாரு, கூட்டம் நடக்குது, எல்லாரும் அவரு காலில் உளுந்து எந்திரிச்சு சீட்டு கொடுக்காதனால வெளியே போறதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இப்ப வெளியே போனவர் என்ன பண்ணுவாரு, கொள்கை ரீதியா அவர் உள் வாங்கி இருந்திருந்தாருன்னா அதிமுகவுடைய தலைமைக்கு திருப்பி இருந்து ஏங்க எனக்கு சீட்டு கொடுக்கல, நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படிங்கும் பொழுது அடுத்த முறை சீட்டு வாங்குறவருக்கு அதை கரெக்ட் பண்ணுவார். ஆனா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கொள்கையின் அடிப்படையில் உள்வாங்கி இருந்தவர்கள் அல்ல. பதவிக்காகவும் சில பேர் இருக்கிறார்கள், சில பயனுக்காகவும் இருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்த செகண்ட்ல பிஜேபியில போய் ஒட்டிக்குவார். பிஜேபி என்ன பண்ணுது, மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்காம, ஈவன் அண்ணாமலைக்கு இது போன்றவர்களுக்கு எல்லாம் கொடுக்காம புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து இதை எப்படி டீஸ்டபிளைஸ் பண்றதுன்னு நினைப்பாங்க. அப்படி சேருகின்ற கூட்டம் தான் இப்படி சேருது. இப்ப தாவேக்காலுங்கிற புதிய கட்சி உருவாயிருக்கு. தாவேக்கால புதிய கட்சியில உறுப்பினர்கள் இப்ப மாவட்ட செயலர்கள் 1-2 பேர் இருக்கிறாங்க. இப்ப வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட 60க்கும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்டவர்களுக்கு எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துட்டாங்க. விலகி அதிமுகவிலிருந்து விலகி சீட்டுகள் ஒரே நாள சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்படி என்றால் என்ன காரணம் என்றால் இப்பதான் அந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 5 வருடம் 10 வருடம் கழித்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 மாவட்ட செயலாளர்கள் போல இருப்பாங்க, துணை செயலாளர் இருப்பாங்க, போட்டி வரும், அங்கதான் சாதியம் வரும், அங்கதான் மதம் வரும், எல்லாம் போட்டி போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக பிஜேபி என்கிற கட்சி என்பது வந்துட்டு இருக்கிறதே ஒழிய, ஆனால் அதையெல்லாம் அந்த கொள்கைகளை உள்வாங்கி போகிறவர்களாக இல்லை. அதாவது அங்க போனா சீட்டு கிடைக்கும், அங்க போனா பேர் வாங்கும், நம்ம பேரு நிக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அங்க போறாங்களுடைய அப்படிங்கிற சித்தாந்தத்தை போகவில்லை. அங்கு விதைக்கப்படுகின்ற RSS சித்தாந்தங்கள் எப்படி இல்லை. ஆனால் RSS என்ற அமைப்பானது உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பானது இப்படி உள்ளே வந்தவர்களை விலைக்கு வாங்கி மற்றவங்க பணத்தாசை, பொருளாசை, மற்ற பதவி ஆசை எல்லாத்தையும் கொடுத்து மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மதவாத அரசியலை புகுத்துவதுதான் அவங்களுடைய தலைமையினுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவை வச்சுதான் அவங்க மூவ் பண்றாங்க. அப்ப பிஜேபி வளர்ந்திருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், எண்ணிக்கை கூடுகிறது, உண்மைதான். ஏனென்றால் மற்ற கட்சிகளில் விலகி நின்றவர்கள், கிடைக்காதவர்கள், அவர்கள் எல்லாம் அப்படி சென்று சேர்ந்தார்களே ஒழிய கருத்தியலின் அடிப்படையிலே எந்த அடிப்படையில அங்க சென்று சேரவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான. ஓகே டாக்டர், ஓகே, நாம் பேசலாம் டாக்டர்.